ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸ்ட் தமிழ். நான் கரண். இன்னைக்கு வீடியோவில் யூடியூப்பில் இருக்க செம்மையான 7 ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதமாகவே யூடியூப்பில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் இஷ்யூனால நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போய் சேரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் மிஸ் ஆயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். சரி, காத்திருந்தது போதும், வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளோட யூடியூப் வீடியோவை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி கேட்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் இப்போ நான் எனக்கு பிடிச்ச ஒரு சாங்கை வச்சிருக்கேன். இந்த சாங்கை வச்சு தான் எப்படி யூடியூப் வீடியோவை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுறது அப்படின்றத சொல்லி தர போகிறேன். இப்போ க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணோடனே உங்கள் கம்ப்யூட்டரில் யூடியூப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்போ நான் பாட்டை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு நான் பேக் வந்துடுறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஹோம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நான் க்ரோமில் ப்ளே பண்ண சாங் இங்கே பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன். உங்களோட டிவைஸை நீங்கள் லாக் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால நான் ப்ளேபேக் போடல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே இடத்துலேருந்து உங்களோட ஃப்ரெண்டும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். அந்த ட்ரிக் என்ன அப்படின்றத வாங்க இப்போ பார்க்கலாம். முதல்ல உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் மோடு தான் இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நமக்கு எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த டியூரேஷனை அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோடனே அந்த வீடியோவோட URL லிங்கை காப்பி பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் சென்ட் பண்ண லிங்க்கை நானே கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணோடனே அவங்க எந்த இடத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கணும். அதே இடத்துலேருந்து இந்த வீடியோ ப்ளே ஆகுது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ரெண்டாமே யூடியூப் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு. பட் அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெத்தட் என்ன அப்படின்றத வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ரேண்டமாக ஒரு வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ ஓப்பன் ஆனோடனே வீடியோட டைட்டில் பக்கத்தில் கீழே பார்த்த மாதிரி ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே சேவ்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா வாட்ச் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் நம்ம அங்கே சேவ் பண்ண எல்லா வீடியோவுமே இருக்கும். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சேவ் கொடுக்குறது வீடியோ டவுன்லோட் ஆகி நம்மளோட டிவைஸில் சேவ் ஆயிருக்காது. நம்ம சேவ் பண்ணி வைக்கிற வீடியோவை ஃபியூச்சரில் எப்பயும் போல ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம அடுத்த மெத்தடை பார்க்கலாம். இந்த மெத்தடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் நம்மளோட டிவைஸ் யூஸ் பண்ணி பார்த்தா வீடியோ ஹிஸ்ட்ரி அண்ட் சர்ச் ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைடில் லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்மளோட யூடியூப் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகும். சரி வாங்க, இந்த ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஹிஸ்ட்ரி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜில் கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி, கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யூடியூப்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ்ல ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இப்போ உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனா டார்க் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட யூடியூப் இன்டர்ஃபேஸ் டார்க் தீமா மாறிடும். இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, அடுத்த மெத்தடை பார்க்கலாம். சில சமயம் நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது நெட் அதிகமாக போகும். அதனால நம்மளோட டேட்டா பேக் சீக்கிரமே தீர்ந்து போயிடும். இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. லிமிட் டேட்டா யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணி விடும்போது ஹெச்டி வீடியோஸ்லாம் ஸ்ட்ரீம் ஆகாது. அதனால உங்களோட மொபைல் டேட்டா ரொம்பவே சேவ் ஆகும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, அடுத்த மெத்தடை பார்க்கலாம். நீங்க யூடியூப் வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவை நீங்க ஓட்டி விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 தடவை சைடில் டேப் பண்ணா போதும், ஓட்டி விடலாம். நீங்க இந்த வீடியோவை எத்தனை செகண்ட் ஓட்டி விடலாம் அப்படின்றத நீங்க ஈஸியாக செட் பண்ணலாம். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு சீக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு எத்தனை செகண்ட் ஓட்டி விடணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு வேண்டியதை நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் ஓட்டி விடணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சரி வாங்க அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் மொபைலை கொடுக்குறவங்க அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். சரி வாங்க அந்த செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணி விட்டாலே போதும், நமக்கு தேவையில்லாத வீடியோஸ்லாம் ஸ்க்ரீனில் வந்து வராது. இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனையும் கஸ்டமைஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட ட்ரெண்டிங் எப்படி நம்ம ட்ரெண்டிங் டேப்பை வந்து வேறு கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ அதே செட்டிங்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆப்ஷனில் இந்தியாவை செட் பண்ணி வச்சுட்டு ட்ரெண்டிங் டேப்பை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது பூரா நம்ம காட்டுது. சரி ஓகே, இப்போ அதே ஆப்ஷனுக்கு நான் திருப்பி வரேன். திருப்பி வந்துட்டு லொக்கேஷனில் வேறு ஒரு கண்ட்ரியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ போய் ட்ரெண்டிங் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த விஷயம் வந்து ட்ரெண்டிங் டேப்பில் வந்து காட்டுது. இந்த மெத்தட் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ யூடியூப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இன்காக்னிட்டோ மோடை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குரோமில் எப்படி இன்காக்னிட்டோ யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும். இப்போ நான் டைம்லைனில் ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணோடனே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ரேண்டமாக வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்குது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. லைப்ரரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே டர்ன் ஆஃப் இன்காக்னிட்டோ மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இன்காக்னிட்டோ மோடு வந்து உங்களுக்கு டிசபிள் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஷேர் தான் நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண். டாடா. இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும். ஒரு கோழியால இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும். விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனா அதோட கொஞ்சம் ஒரு பருந்து தூக்கிட்டா ஒரு தென்னை மர உயரத்துக்கு பறந்து பறந்து துரத்தும். இந்த தைரியம் தான் வேணும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.